டெல்டா மண்டலத்தை பொறுத்தவரையில 2ஆம் இடம் தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 17% லீடிங்ல 43.1% முன்னணியில திமுக இடம்பெற்றிருக்கிறது. தெற்கிலையும் 2ஆம் இடம் தாவேகாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6% இடைவெளியோடு திமுக 34.2% முதலிடத்தை பெறுகிறது. மொத்தம் 6 மண்டலமா எடுத்திருக்கிறாங்க. அதுல 3 மண்டலங்கள்ல அதிமுக 2ஆம் இடம் வருகிறது, 3 மண்டலங்கள்ல தாவேகா 2ஆம் இடம் வருகிறது. அதிமுகவிற்கு தாவேகா ஒரு பெரிய டேமேஜை கொடுக்கும் அப்படின்றத நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தோம். கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணல அப்படின்னா அதிமுகவின் இடம் காலாவதியாகுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நடக்கிற அந்த வாக்கு பிரிவுல திமுகவிற்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வரும். திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். 1975 தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனின் மூலமாக கணினி மற்றும் அதன் பயன்பாடுகள் அப்படின்னு புத்தகம் போடுறாரு. 1972 செமிகண்டக்டர்ஸ் பற்றியான புத்தகங்களை போடுகிறார். அப்படி அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல செமிகண்டக்டர்ஸை பத்தியோ அல்லது கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் யூசேஜஸ் பத்தியோ பாட புத்தகங்களை உருவாக்குனாங்கன்னு தெரியாது. ஆனா தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. நாளைக்கு இந்த குரூப் பெரியார் என்ன பெரியார் அவர் என்ன சாதியை ஒழிச்சாரா அப்படின்னு கேட்பான். இதை யாரை கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு நாள்? RSS பிஜேபி கேட்டுட்டு இருந்தான். இவன் கேட்பான். கவலையே படாதீங்க. அதனாலதான் அவங்கள தற்குறின்னு சொல்றோம். இப்படி பேசுற எல்லாரையும் தற்குறின்னு சொல்றோம். கடந்த காலத்தில் யார் என்ன செய்தார்கள் என்கின்ற ஃபேக்டை அக்செப்ட் பண்ண முடியாத அந்த மனநிலையை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகே மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் எவ்வளவு போலிங் பதிவானது, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்றது குறித்து முழுமையாக தகவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 7 மணி வரைக்கும் போலிங் நடக்குது. 7 மணிக்கு பிறகு தான் முழுமையான போலிங் டீட்டெயிலே தெரிய போகுது. ஆனால் 7 மணிக்கெல்லாம் முழு போலிங் டீட்டெயிலும் கிடைச்ச மாதிரியும் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 100க்கு ஒருத்தர் தான் ஓட்டு போடாதது போலவும் மீதி எல்லா பேரும் வாக்குகளை வாரி குவித்து விட்டது போலவும் பல்வேறு ஊடகவியலாளர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது குறித்து அன்னைக்கே நானும் மில்டனும் பேசியிருந்தோம். இன்றைக்கு காலையில் பன்னீர் பெருமாள் அவர்களோடு எடுத்த நேர்காணல்லையும் அவர் பேசியிருந்தார். இன்னும் விரிவான தகவல்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்படும். இந்த நேரத்தில் துக்ளக்கினுடைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பினுடைய விவரங்கள் இப்போ கிடைக்க வந்திருக்கு. அந்த விவரங்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது பற்றி விரிவான தகவல்களுக்கு முன்னால் சுருக்கமாக துக்ளக்கினுடைய அந்த கருத்து கணிப்பின்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களிலும் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா மண்டலங்களிலுமே திமுக முன்னணியில் இருக்கிறது. அதாவது சென்னை மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகிய 6 மண்டலங்களாக பிரித்து எடுத்ததில் 6லையுமே திமுக ஒரு பெரும்பான்மையோடு லீடிங் எட்ஜில் இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்தை தவிர மீது எல்லாமே ஆவரேஜாக 35% அபவ் போலிங் இருக்கிறதாகவும், அதாவது திமுகவிற்கான போலிங் இருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன் துக்ளக்கை பற்றிய கருத்து கணிப்பை நம்ம எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, துக்ளக்கே திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு தான் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது அப்படின்றத தாண்டி துக்ளக் இதயா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நபர். அவர் பல்வேறு விவாதங்களில் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அவருடைய அந்த கருத்து கணிப்புகளில் ரஜினிகாந்த் குறித்தும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ரஜினி வரமாட்டார் அப்படின்னு. அப்போ அவருடைய கணிப்புக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் தான் துக்ளக் இதயாவினுடைய அந்த கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மண்டலங்களில் இதயாவே நேரடியாக சென்று தான் அந்த கருத்து கணிப்புகளை எடுத்திருக்கிறார். அதில் பெரும்பாலும் திமுக முன்னணி அப்படிங்கும் பொழுது சென்னை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே கிட்டத்தட்ட 40.5% திமுக கூட்டணி. அடுத்து மேற்கு மண்டலம் அதிமுகவை விட ஒரு 2.15% அதிகமாக 34.46% திமுக முன்னணியில் இருக்கிறது. வடக்கு மண்டலம் அங்க எடுத்துக்கிட்டோம்னா அங்க கிட்டத்தட்ட 9% டிஃபரன்ஸ்ல, அதிமுக விட 9% டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட 37%, 36.9%க்கு திமுக ஆதரவு பெற்று இருக்கிறது. மத்திய மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நாமக்கல், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களை கவர் பண்றாங்க. அங்க 1% வித்தியாசத்தில் திமுகவுக்கு ஒரு லீடிங் ஏடிஎம்கே விட. டெல்டா மண்டலத்தை பொறுத்தவரையில 2ஆம் இடம் தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 17% லீடிங்ல 43.1% முன்னணியில திமுக இடம்பெற்றிருக்கிறது.
தெற்கிலையும் 2ஆம் இடம் வந்து தாவேகாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6% இடைவெளியோடு திமுக 34.2% வந்து முதலிடத்தை பெறுகிறது. இப்ப இந்த முதலிடம் அப்படின்றத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 மண்டலங்கள்ல ஒரு க்ளோஸ் கார்னர்ல திமுகவுக்கு அடுத்த இடத்தில் யார் வருவது அப்படின்றது வந்து டிசைட் ஆகுது. அதாவது அதிமுகவா தாவேகாவா அப்படின்னா 3 மண்டலங்கள்ல மொத்தம் 6 மண்டலமா எடுத்திருக்கிறாங்க. அதுல 3 மண்டலங்கள்ல அதிமுக 2ஆம் இடம் வருகிறது, 3 மண்டலங்கள்ல தாவேகா 2ஆம் இடம் வருகிறது. இந்த தாவேகா 2ஆம் இடம் பெறுவது அப்படின்றத பொறுத்தவரையில நாம் ஏற்கனவே சொன்னது போல அதிமுகவிற்கு தாவேகா ஒரு பெரிய டேமேஜை கொடுக்கும் அப்படின்றத நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தோம். பல்வேறு ஊடக விவாதங்கள்ல நான் கலந்து கொள்ளும் போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தாவேகாவை ரொம்ப லேட்டாகவும் ரொம்ப லைட்டாகவும் எடுத்திருக்கிறாரு. அது அவருக்கு பெரிய டேமேஜா இருக்க போது கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணலை அப்படின்னா அதிமுகவின் இடம் காலாவதியாகுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னாலும் கூட பொலிட்டிக்கலா இந்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸா தாவேகாவா அதிமுகவான்னா அதிமுக தான். இத்தனை சதவீதம் கிட்டத்தட்ட 2வது இடம் 3 மண்டலங்கள்ல அதிமுகவை பீட் பண்ணி அல்லது அதிமுகவுக்கு ஈக்குவலா ஓட் பெர்சன்டேஜ் எடுத்து அவங்க வந்தாலும் கூட they don't have the infrastructure to keep that. அதை வச்சுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பானை இருக்கணுமே. குதிரை இல்லாம நீங்க வந்து நெல்லை வாங்கி குவிச்சிங்க அப்படின்னா நெல்லை ரோட்ல குவிச்சு நெல்லும் வீணா போகும், நெல் வாங்கி வச்சவனுக்கும் பயன் இல்லாம தான் போகும். அப்போ நெல் வாங்கி வைக்கிறதுக்கான பானையும் அதிமுக இருக்கு, நெல்லும் அதிமுக இருக்குங்கும் பொழுது அதை பாதுகாப்பா கையாள வேண்டியது அதிமுகவின் கையில இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கருத்து கணிப்பினுடைய கூடுதல் விவரங்களை நம்ம இதே அவர்களிடமோ அல்லது இந்த சர்வேவில் ஈடுபட்டவர்களிடமோ கூட கேட்டு பெறலாம். ரிசல்ட்டை பொறுத்தவரையில முதலிடம் அப்படின்றதுல திமுகவிற்கு மாற்றே இல்லை அப்படின்றது தான் வெளிப்பட்டிருக்கிறது. நாம சொன்னதுதான் ஏற்கனவே, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நடக்கிற அந்த வாக்கு பிரிவுல திமுகவிற்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வரும். அதே போல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாலும் கூட களத்துல அப்படியான ஆன்டி இன்கம்பன்சியான விஷயங்களை பார்க்க முடிவது இல்லை. மாறாக வழக்கமாக திமுக இருக்கின்ற அதே உற்சாகத்தை விட அதிகமாகவே திமுக களத்தில் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இதுல வந்து அதிமுக தாவேகா ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையில இப்போ டெல்டாவில் வந்து தாவேகா அதிமுக அப்படின்னு போட்டிருந்தாலும் அந்த 2வது இடம் அப்படின்றத பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1% 2% தான் தாவேகாவா அதிமுகவா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே போல மத்திய மண்டலத்தில் எடுத்துக்கிட்டாலும் 3% வித்தியாசத்துல தான் 2வது இடம் மாறுது. வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா அங்கேயும் கிட்டத்தட்ட 2% தான் அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஃபைட் இருக்குது. கட்சி வாரியா மேற்கு மண்டலத்துல எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து வித்தியாசம் இருக்கிறது. மற்றபடியாக அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிய மேற்கு மண்டலத்தை தவிர்த்து பல இடங்கள்ல அதிமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. அதுல ரொம்ப குறிப்பா தெற்குல அதிமுகவிற்கு ஏற்படுகின்ற பின்னடைவு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல திமுக 34 அதிமுக 26, இந்த 8% வித்தியாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா நடுவுல வந்து அகில இந்திய புரட்சி தலைவி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாமக வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி பல தொகுதிகளில் மமக அகில இந்திய புரட்சி தலைவி மமுக அந்த கட்சி வந்து பெரிய ஒரு ஸ்பாய்லரை ப்ளே பண்றாங்க. பல்வேறு ஊடகவியாளர்களும் அதை எப்படி அவங்கள சசிகலாவை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்கன்னே தெரியல. எந்த விதமான எலக்ட்ரல் ப்ராமினன்ஸுமே இல்லாத ஒரு பார்ட்டி வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஸ்வீப் அடிக்கிற மாதிரி பேசுறவங்க, ஏற்கனவே பாலிடிக்ஸ்ல இருந்து அந்த முக்குளத்தோர் சமுதாயத்து மத்தியில ஒரு ஈர்ப்புள்ள தலைவராக அறியப்பட்ட, என்னதான் களத்துல புருவன் இல்லைனாலும் கூட சசிகலா நீண்ட காலமாக ஜெயலலிதாவோடு பயணித்தவர். அதே போல சசிகலாவினுடைய இல்லாமை அப்படின்றது போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கேவுக்கு எவ்வளவு பெரிய செட்பேக்கா அமைந்ததுன்றதையும் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் கூட இந்த எலெக்ஷன்ல சசிகலா போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியம். லோக்கல்ல இன்ஃப்ளூயன்ஸ்டா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறது வந்து ஏடிஎம்கேவுக்கு ஒரு பெரிய டஃப் ஃபைட்டை சவுத்துல கொடுக்குது. இப்போ இது மண்டல வாரியாக தோராயமாக போடப்பட்டிருந்தா இது மாவட்ட வாரியாக என்ன அல்லது தொகுதி வாரியாக என்ன அப்படின்ற விவரங்கள் துக்ளக்கினுடைய கருத்து கணிப்பில் விரிவாக இல்லை. ஆனால் துக்ளக் சொல்றாங்க அல்லது துக்ளக் இதே அவர்கள் சொல்லுகிறார் அப்படின்றதையெல்லாம் தாண்டி களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, வாக்கு பதிவினுடைய நிலவரம் என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க போலானதுல வழக்கமாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு இடையிலையும் 20% வாக்குகள் அதிகரிப்பது வழக்கம். இந்த முறை அதை விட குறைவான வாக்குகள் தான் அதிகரித்திருக்கிறது. ஆக இது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கி விட்டது அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே போல கூடுதல் வாக்காளர்கள் வாக்களித்து விட்டார்கள் என்றால் அது திமுகவுக்கு பெரிய ஸ்பாய்லர் அப்படின்னு கூட சொல்றாங்க ஒரு சிலர். ஆனா கடந்த காலத்துல அப்படி அதிகப்படியான வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்த
தேர்தல்கள் அப்படின்னா 2016 அது வந்து அதிமுகவுக்கு தான் ஒரு மேசிவான விக்டரியை கொண்டு வந்து சேர்த்தது. அப்போ அதுவுமே கூட அந்த கருத்துமே கூட ஃபெயில் ஆகுது. எப்படி டேட்டாவே இல்லாமல் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றது தெரியல. துக்ளக் இதயா அவர்களுடைய அந்த கருத்து கணிப்பு குறித்து கூடுதல் விவரங்களை முடிந்தால் துக்ளக் இதயா அவர்களிடமே நாம் விரிவாக கேட்டு பெறலாம். திமுக ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். இதை தாண்டி தாவேகாவிற்கு 2ஆம் இடம் போடப்பட்டதில் துக்ளக்கிற்கான அரசியல் ஆதாயம் எதுவும் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து அப் டு த டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனை வந்து நம்ம பிரிதொரு நேரத்தில் நடத்தலாம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான அல்லது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆன்லைனில் வந்து இன்னைக்கு மண்டே பொதுவாக எதுவும் ட்ரெண்டில் இருக்காது. ஆனால் இன்னைக்கு விட்டா மண்டே அப்படின்னு, விட்டானா என்ன எதுவும் கூல்ட்ரிங்க்ஸா, போன்விட்டா அந்த மாதிரியானா இல்லை, விட்டா அதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க போல அப்படின்னு ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது. இணையதளத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மீம் பேஜஸ் எல்லாத்துலேயுமே என்ன விட்டா தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்னு சொல்லுவீங்க போலவே அப்படின்னா, கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அது ஃபேக்ட்டு. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஃபேக்ட்டு. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் கணினி அறிவியல் அப்படின்ற பாடப்பிரிவை இன்ட்ரடியூஸ் பண்ணார், அது ஃபேக்ட்டு. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் டைடல் பார்க்கை கொண்டு வந்தார், ஃபேக்ட்டு. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் எல்காட்டை கொண்டு வந்தார், ஃபேக்ட்டு. இப்போ ஒரு சிலர் திடீரென்று ஒரு சில வீடியோக்களெல்லாம் ட்ரிகர் ஆகி என்ன பேசிடுறாங்க அப்படின்னா, என்ன தமிழ்நாட்டில் எல்லா ஐடியும் கலைஞர் தான் கொண்டு வந்தாரா அப்படின்னா, ஆமாம், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய மென்பொருள் நிறுவனங்கள் யார் வந்தாலும் ஒன்று எல்காட்டில் அக்கமடேட் ஆவான், அல்லது டைடலில் அக்கமடேட் ஆவான், அல்லது வந்து சிட்கோ அல்லது சிப்காட்டு ஏதாவது ஒரு இடத்துல தான் அக்கமடேட் ஆவாங்க. இது எல்லாமே கலைஞர் உருவாக்கியது தான். 1977 வந்து எல்காட் அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கி, அதாவது மின்னணுவியல் தொடர்பான முதலீடுகளை பெறுவதற்கும் அதற்கான முதன்மை முகமையாக இருப்பதற்கும் எல்காட் என்ற நிறுவனம் 77 தொடங்கப்படுது. 71 சிப்காட்டு சிட்கோ ஆகிய 2 நிறுவனங்களும் தொடங்கப்படுது. இப்போ இந்த நிறுவனங்களுக்கு உள்ளதான் எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் கண்டிருக்கிறது. இதை தாண்டி புதிதாக இதை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர புதிதாக ஏதாவது ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கிறாங்களான்னா அப்படி ஒன்றும் ஜெயலலிதா பீரியட்ல எதையுமே கொண்டு வரல அப்படின்றத கருணாநிதி லைஃப் அப்படின்ற புத்தகத்தை எழுதிய திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்களுடைய புத்தகத்திலே வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறார். சிக்னிஃபிகண்டா எந்த விதமான குரோத்தும் ஜெயலலிதாவினுடைய பீரியட்ல வரல அப்படின்னு. ஆனா கலைஞரனுடைய இந்த ஐடி பாலிசி குறித்து நம்ம விரிவாகவே இன்னொரு வீடியோ பேசலாம். அது குறித்தான டேட்டாவும் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம டீட்டெயில்டாகவே அதை அனலைஸ் பண்ணலாம். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு அடிப்படையில் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன். 1997 தமிழ்நாட்டிற்கான தனித்துவமான ஒரு தகவல் தொழில்நுட்ப கொள்கையை தமிழ்நாடு அரசு வடிவமைக்கிறது, கலைஞர் அரசு வடிவமைக்கிறது. அன்றைக்கு முரசொலி மாறன் அதில் முக்கியமான பங்காற்றுகிறார். 97 தமிழ்நாடு வந்து இந்த பாலிசி அனௌன்ஸ் பண்ணதற்கு பிறகு 99க்கு இடையில கிட்டத்தட்ட பல மடங்காக தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது. அந்த தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி அதிகரித்ததன் மூலமாக வெறும் 35 கோடி அல்லது 50 கோடி மதிப்பிலாக இருந்த அதற்கு முந்தைய தகவல் தொழில்நுட்ப தயாரிப்புகளுடைய மதிப்பு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு மேலாக மாறுகிறது. அப்போ இதை தான் நம்ம ரெவல்யூஷனைசிங் த ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். இது குறித்து 1999 அக்டோபர்ல ஹார்வர்ட்ல இருக்கக்கூடிய வாஜ்பாய் அப்படின்ற நபரும் இன்னொரு நபரும் சேர்ந்து ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு அல்ல, 2 ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அந்த 2 ஆய்வுகளினுடைய பேப்பர்ஸையும் எடுத்துக்கொண்ட கலைஞர் அந்த 2 பேப்பர்ஸுடைய பேர் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெட் growth policies a case study of தமிழ்நாடு, raising the global competitiveness of தமிழ்நாடு's information technology industry அப்படின்னு 2 பேப்பர் வருது. இந்த 2 பேப்பரை யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்றாங்க. இந்த 2 பேப்பரை ரிலீஸ் பண்றாங்கன்றது மேட்ரு இல்லை. இந்த 2 பேப்பர் வந்து ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ், அதுல கிரிட்டிசிசம் ஒரு பார்ட்டா இருக்கு, அல்லது எதெல்லாம் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் மிஸ் ஆக கூடாது அப்படின்ற சைட்டேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே இந்த பேப்பர் வந்து 1999 இந்த 2 ரிசர்ச் பேப்பரையும் ஒருத்தர் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா அவர் வந்து கன்னிமாராவ் நூலகம் தான் அன்றைக்கு இருந்தது. கன்னிமாராவுக்கே வந்து உட்கார்ந்து இருந்தாலும் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு இணையதள வசதி கூட அந்த அளவிற்கு கிடையாது. அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா பல நாட்கள் செலவாகும், பல ரூபாய்கள் செலவாகும். தொடர்பு கொள்றதே அவ்வளவு கடினமான காலகட்டம். அப்போதான் தமிழ்நாட்டில் இணையதளம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்த காலகட்டம்.
அப்போவே இதை தெரிந்து கொண்டு இந்த 2 பேப்பரையும் எடுத்து கலைஞர் வந்து ஒரு ஃபோர்வேர்டு கொடுத்து நிருப்பம் பாஜ்பாய் அண்ட் அனுபமா தொகேனியா அப்படின்றவங்க எழுதின இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லெட் க்ரோத் பாலிசிஸ் ஏ கேஸ் ஸ்டடி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற அந்த இதையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசியையும் வந்து அதில் அப்பண்டிக்ஸில் ஆட் பண்ணி அந்த 2 ஆர்டிகிள்ஸ், அந்த 2 ரிசர்ச் ஆர்டிகிள்ஸையும் கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. செக்ரட்டரியேட் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கமே அதை புத்தகமாக வெளியிடுகிறார்கள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த முகப்பு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டைடல் பார்க் தரமணி சென்னை அப்படின்னு போட்டு அந்த டைடல் பார்க்கினுடைய படம் போடப்பட்டிருக்கும். பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு இன் October 1999 பை ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ், பப்ளிஷ்டு பை செக்ரட்டரி டு கவர்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி, ஃபோர்வேர்ட், கலைஞருடைய முன்னுரையோடு. இது வந்து ஒரு அரசாங்கம் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். அந்த ஆய்வை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை அப்படியே உங்கள் முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு அது தாராளமாக அந்த கட்டுரைகள் பாராட்டி இருக்கின்றன. தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களையும் கவனப்படுத்துகின்றன. அதை வெளிப்படையாக அவரே கலைஞரே வெளியிடுகிறார் அப்படின்னா எந்த அளவிற்கு தான் எடுத்துக்கொண்ட கொள்கையின் மீது பற்றுறுதியும் தான் வெளிப்படுத்திய அந்த செயல் திட்டத்தின் மீதான நம்பிக்கையும் இருந்தால் இந்த விஷயத்தை அவரே வெளியிடுவார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பாலிசியை பற்றி யாரோ ஒருவர் வந்து ஒரு ஜேர்னலோ அல்லது ரிசர்ச்சோ பப்ளிஷ் பண்றாரு அப்படின்னா அதை எப்படி முடக்கலாம், அல்லது அதை எப்படி திருகலாம், அல்லது அதை எப்படி வந்து நாம வேறு மாதிரி வெளியிடலாம், தனக்கு சாதகமாக என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு. அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யாரு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராஜ பரம்பரை அப்படின்னு. அந்த ராஜ பரம்பரை ஆளுடைய பேர் என்னன்னா ஜோதிராதித்ய சிந்தியா. காங்கிரஸ்ல இருந்தார், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக இருந்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியல, பாஜகவில் போய் சேர்ந்து விட்டார். ஐயோ மனம் மாறிட்டாரா? அப்படிலாம் கிடையாது. அதே சிந்தியா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாஜகவினுடைய மூதாதையாகிய ஜனசங்க காலத்திலிருந்து பாஜக சங் பிரிவாரில் பயணிப்பவர்கள். பாஜகவினுடைய ஃபவுண்டர்ஸ்ல இவருடைய பாட்டியெல்லாம் வந்து முக்கியமான அங்கம் வைத்தவர். அதனால தேகாவது ப்ராப்பர் லிங்க்ஸ் வித் ஆர்எஸ்எஸ். அவங்க பாஜகவில் போய் சேர்றாங்க. அந்த ஜோதிராதித்ய சிந்தியா வந்து யாரோ ஒருத்தர் கிடையாது, ஒன்றிய அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, வெயில் கொளுத்துதே அப்படின்னு கேட்டோம்னா நான்லாம் வெயிலுக்கு வந்து ஏசி கூட போட மாட்டேன், 2 வெங்காயத்தை எடுத்து கையில் அப்படி அமுக்கிட்டோம் அப்படின்னா வெயில்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒரு வெங்காயத்தை அப்படி பாக்கெட்டில் போட்டுக்கின்னு போனீங்கன்னா வெயிலாவது டேஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். நான் காரில் கூட ஏசி போடுறதில்ல, பாக்கெட்டில் வெங்காயத்தை தூக்கிட்டு தான் சுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை காலமாக அவர் வெங்காயத்தை தூக்கிட்டு சுற்றுறாருன்னு தெரில. நீங்கள் வெங்காயத்தை தூக்கிட்டு சுற்றுங்கிற சார், நாங்கள் எதுக்கு வெங்காயத்தை தூக்கிட்டு சுற்றணும்? மக்களுக்கு கோடை வெப்பத்தை தணிக்க ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குது அல்லது அது தொடர்பான அறிவிப்புகள் ஏதாவது வெளியிடுதுன்னா பரவாயில்ல. வெங்காயத்தை இவங்களுக்கு தான் இந்த வெங்காயத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வெங்காயம் வெங்காயம். அந்த மாட்ட வெங்காய விலை ஏறி போச்சேன்னு கேட்டால் நானும் வெங்காயம் பயன்படுத்துறதே இல்லைங்கிறது. இவர்கிட்ட வந்து வெயில் ஏறி போச்சேன்னு கேட்டால் நான் வெங்காயம் தான் பயன்படுத்துறேன்னு சொல்றது. வெங்காயத்தில் என்னதான் இவங்களுக்கு பிரச்சனையோ தெரியல. இந்த வெங்காயங்களோடு நாம போராட வேண்டியது இருக்கு. அதாவது பாக்கெட்ல வச்சிருக்கிற வெங்காயத்தோடையும் சாம்பார்ல போடாத அந்த வெங்காயத்தோடையும் நம்ம போராட வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட அறிவாளிகள் வாழுகின்ற நாட்டில் 1997 ஐடி பாலிசி கொண்டு வந்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய முற்போக்காளர் அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசிச்சு பார்க்கணும். வெங்காயத்தை சாம்பார்ல போட மாட்டேன், பாக்கெட்ல வச்சுக்கிட்டா வெயில் கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வகைராக்களுக்கு மத்தியில 1975 தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனின் மூலமாக கணினி மற்றும் அதன் பயன்பாடுகள் அப்படின்னு புத்தகம் போடுறாரு. 1972 வந்து செமிகண்டக்டர்ஸ் பற்றியான புத்தகங்களை போடுகிறார். அப்படி அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல செமிகண்டக்டர்ஸை பத்தியோ அல்லது கம்ப்யூட்டர் டிட்ஸ் யூசேஜஸ் பத்தியோ பாட புத்தகங்களை உருவாக்குனாங்கன்னு தெரியாது. ஆனா தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குதுன்னா, கோமியத்தை ஆராய்ச்சி செய்வது எப்படி, கோமியத்தின் நன்மைகள், கோமியம் குடிப்பதால் ஏற்படும் உடல் வளர்ச்சி அல்லது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா 72 77 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் இதை செய்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷனை தமிழ்நாட்டிற்கு வைத்திருந்தால் இதையெல்லாம் செய்திருப்பார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சில கான்ஸ்பிரசி வாயர்கள் தனக்கு கான்ஸ்பிரசி எழுது தெரிகிறது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதை நாளைக்கு இந்த குரூப் வந்து பெரியார் என்ன பெரியார் அவர் என்ன சாதியை ஒழிச்சாரா அப்படின்னு கேட்பான். இதை யாரை கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு நாள்?
ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேட்டுட்டு இருந்தான். இவன் கேட்பான், கவலையே படாதீங்க. அதனால தான் அவங்கள தற்குறின்னு சொல்கிறோம். இப்படி பேசுகிற எல்லாரையும் தற்குறின்னு சொல்கிறோம். இப்படி பேசாமல் சில பேர் இருக்கிறான், அவனை தற்குறின்னு சொல்கிறோமா? கிடையாது. அப்போது எல்லாத்தையும் மூட நம்பிக்கையோடு தொடர்புபடுத்தி அல்லது அறிவியல் பூர்வமாக எதையுமே யோசிக்காமல் கடந்த காலத்தில் யார் என்ன செய்தார்கள் என்கின்ற ஃபேக்டை அக்செப்ட் பண்ண முடியாத அந்த மனநிலையை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் உலக உண்மை அப்படின்றது நமக்கு தெரியும். தண்ணின்னா அது வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைண்டான மாலிக்யூல்ன்றது நமக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது, தண்ணியில் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனும்லாம் கிடையாது, மாட்டு மூத்திரம் தான் இருக்குது அப்படின்னா மாட்டு மூத்திரத்தில் வச்சுட்டு இருக்குன்றது வேற. அதுக்காக மாட்டு மூத்திரமும் குடி தண்ணியும் ஒன்றா? இப்படி சங்கித்தனமாக யோசிக்கக்கூடாதுல்ல. எது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதோ அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? சங்கின்னு சொல்லலாம், தற்குறித்தனம்னு சொல்லலாம், வேற என்னன்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்கிறவங்கள நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, சொன்னால் அது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு. காலம் பூரா அவங்கள வந்து சூத்திரன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் சமூக நீதிக்கு ஆதரவாளன்னு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நீ கேள்வி கேட்க மாட்டீங்க. மாறா அவங்கள ஆதரித்து புக்கு போடுவீங்க, அவங்கள ஆதரித்து கட்டுரை எழுதுவீங்க. ஆனால் திடீர்னு வந்து தற்குறின்னு சொல்கிறவங்கள பூரா நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், வெறுப்பானவர்கள். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள்லாம் எப்படி இப்படி வந்து ஒரு அறிவுபூர்வமாக யோசிக்க தெரியாதவர்கள் நிறைந்து போனார்கள்னு தெரில. அவங்க வந்து கவலைப்படுறாங்க, என்னுடைய நட்பு வட்டத்தில் இவ்வளவு வெறுப்பு மிக்கவர்கள் இருக்கிறார்களான்னு. நாங்கள் பயணிக்கின்ற ஊடகங்களில் எப்படி இப்படி அறிவுபூர்வமாக யோசிக்காதவர்கள் இருக்கிறார்கள், அல்லது அறிவுபூர்வமாக யோசிக்காத ஒருத்தரை என்னன்னு சொல்றது? சமூக நீதி அடிப்படையில் அறிவுபூர்வமாக யோசிக்கல அப்படின்னா அறிவுபூர்வமாக யோசிக்காதவர், அறிவு இல்லாதவர், அப்போ அறிவு கெட்டவர் ஒருமே அப்படியும் சொல்லக்கூடாது, அப்பையும் கோச்சுக்குவாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தற்குறித்தனமானவர்களை தற்குறியாக இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினா சமூக நீதிக்கு எதிரானது. சங்கின்னு சொல்லக்கூடாது. அப்போ சரி, அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா எதிர்க்கு தரப்பினரை பார்த்து? அவன் வந்து திமுக காரைகளை பார்த்து அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகான வார்த்தைகளா, சமூக நீதியான வார்த்தைகள், அறமான வார்த்தைகளா? கேட்டால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு உருட்டு போடுவாங்க. இப்படி ஏதோ வாத்தியார் மனநிலையில் பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வெங்காய காமெடி மாதிரி, யார் ஜோதிராதித்ய சிந்தியா போட்ட வெங்காய காமெடி மாதிரி ஜோதிராதித்ய சொன்னது போல் ரொம்ப சுற்றி ரொம்ப வெறுப்பாக இருக்குன்னா கவலைப்படாங்க, பாயில் ஒரு வெங்காயத்தை போட்டு ஜாலியாக இருங்க.